தேவ சமூகத்துல இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளில அதிகாலையில தேவ சமூகத்துல அவருடைய பிள்ளைகளை உங்களை பார்க்கிறதுல நான் மட்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். ஒரு விசையாய் கரங்களை தட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுமா இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு நான் உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆயிரங்களுக்கு அதிபதியாக நிச்சயமாக வைப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னு சொன்னா அதிகாலமே தேவனோடு கூட ஆண்டவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறதான ஆபிரகாமுக்கு என் தேவன் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னு சொன்னா அவர் வார்த்தையில உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கையை தூக்கி சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் புஷ்டியும் செழுமையுமான கனிகளை கொடுப்பார்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. இது உங்களுடைய வாழ்நாளில் கடைசி வரையிலுமாய் கர்த்தர் கொடுக்கிறதாக இருக்கிறது. கரங்களை தட்டி நான் உற்சாகம் பெற்றுக் கொள்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஏப்ரல் மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி நாம் தியானிக்கலாம் என்று நான் பிரியப்படுகிறேன். சங்கீதம் 86 அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கர்த்தாவே நீ எனக்கு துணை செய்து, கர்த்தாவே நீ எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு. ஆமென். இவ்வளவு நாள் எப்படின்னா ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும், ஆண்டவரே என்னை தேற்றும், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை பாருங்க, ஆண்டவரே என்னுடைய வியாகுலத்தை ஆண்டவரே நீ துடைங்க என்று சொல்லி செப்பரேட்டா வந்து தேவ சமூகத்துல வரோம். கர்த்தர் கிருபை கொடுக்கிறார், நம்ம கடந்து செல்லுகிறோம். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாம் செய்கிறதான காரியங்கள் நான் பல தடவை சொல்றேன். நம்முடைய வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், நம்முடைய லைஃப் ஸ்டைல், நமக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவனுக்கு முன்னால நான் என்ன பண்ணி ஆகணும்? வாழ்ந்து காட்டணும். ஆமா, என்னத்தை காட்டுறதுன்னு ஒண்ணு புரியல. ஆமென் அல்லேலூயா. இவ்வளவு காசு வச்சிருக்க பாரு, இவ்வளவு நகை வச்சிருக்க பாரு, இவ்வளவு வீட கட்டின பாரு. ஆமென் அல்லேலூயா. எப்படிப்பட்டதான வாழ்க்கை நமக்காக வாழ்றோம்னா இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் ஒண்ணுமே இல்லை. ஆனா அவங்களுக்கு முன்னால நம்ம என்ன பண்ணணும்? வாழ்ந்து காட்டணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அதான் சொல்லிடுறோம். ஏய், அவங்க நம்மள மூஞ்சில என்ன பண்ணிருக்கிறாங்க? என்ன பூசிருக்கிறாங்க? நிறைய பூசிருக்கிறாங்க உங்களெல்லாம். நம்ம அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு அப்படியே சொல்லி வளர்ப்போம். இப்ப இருந்து அவங்க முன்னாடி என்ன செய்யணும்? நம்ம வாழ்ந்து காட்டணும். தேவ சமூக கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை. ஆண்டவரே, கர்த்தாவே நீங்க எனக்கு துணை செய்றீங்க, நீங்க என்ன தேற்றுறீங்க, ஆனா நீங்க செய்கிற காரியத்தை என் பகையினர் கண்டு வெட்கப்படும்படியாய் கர்த்தர் செய்கிறார். நமாது முழுவதுமாய் கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. உன் தலையை உயர்த்துகிறவர், அல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கரங்களை தட்டி God's lead தேவ சமூக கர்த்தர் கொடுக்கிறதான வேத வசனம். உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தி, இதோ உன்னை நான் எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறேன், உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் சொல்கிறதான வார்த்தை, என் பகையினர் கண்டு வெட்கப்படும்படியாக எனக்கு துணை நில்லுங்க சுவாமி. அவங்க சொல்லணுமா? எப்பா என்னப்பா நடத்துற ஆண்டவர் இவங்கள. ஆமென். யாரு சொல்லணும்? கையை தூக்கி உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணிக்கிறது இல்ல, என்ன போட்டுக்கிறது இல்ல. ஆமென். வேற யாருக்கு யாரையும் போட்டுக்கிறது இல்ல, உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிறது இல்ல. ஆமென் அல்லேலூயா. உன்னுடைய பகையில
அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு பிரச்சனையே பெரிய பிரச்சனை இல்லைதான், பெரிய பிரச்சனை. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுனா ஆண்டவரே கையை தூக்கி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிராக்டிகலா திங்க் பண்ணணும், பிராக்டிகலா தேவ சமூகத்துல பேசணும். ஆமென். எல்லாரும் அப்படிதான் பேசி இருக்கிறாங்க இல்ல? எல்லாம் ஆவிக்குரியதான காரியத்துல என் தேவனோடு கூட பேசவில்லை. மாம்சத்துக்கு மாம்சமாக தாவீது பேசுறாரு, சவுல் பேசுறாரு, மோசே, ஆபிரகாம், யாக்கோபு, யோசுவா, இப்படிப்பட்டதான அநேக ஜனங்கள் எப்படி பேசுறாங்க சொன்னா, முகத்திற்கு முகமா ஏன் இப்படி நீங்க செய்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படிதான் சொல்லணும் தேவ சமூகத்தில். ஆண்டவரே, என் பகையினர் வெட்கப்படும்படியா என் தலையினை உயர்த்துங்க சுவாமி. கையை மேல தூக்கி சத்துக்களுக்கு முன்பாக கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? 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 தேவன் எதுவுமா அப்படியே யாருக்கு தெரியாம மறைச்சிட்டு செஞ்சுட்டு ஓடுவதில்லை. சைனைகளின் அதிபதி அவர் எங்க நிப்பாரு? சைனைகளின் அதிபதி எங்க நிக்குவாங்க? லீடர் எங்க நிக்குவாரு? எங்க இருப்பாங்களா? முன்னாடி இருப்பாங்களா? ஆமென், ஹல்லேலூயா. தேவனும் சேனைகளின் கர்த்தர் அவர் எப்படி இருக்கிறார் சொன்னா, எல்லாருக்கும் முன்பாக வெளியரங்கமாய் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உன் பகையினர்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்கிறதான காரியங்களை இந்த மாதம் முழுதுமாய் நீங்கள் ருசிக்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என்னத்த போயிட்டு அந்த சுகத்தை கண்ட எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஆமென். அங்க போய் விழுந்துட்டியா? எப்படி? மொட்டை கிணத்துல போய் விழுந்துட்டியா? அங்க போனா எல்லாத்தையும் இப்படி பண்ணிடுவாங்களே, அங்க போனா உனக்கு ஒண்ணுமே. நாங்க எப்படி இருக்கிறோம் பாத்தீங்க? தேவ சமூகத்தை கர்த்தர் சொல்கிறதான வார்த்தை, என் பகையினர் கண்டு வெட்கப்படும்படி. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழுகிறதான மனுஷர்களுக்கு முன்பாய் சுவாமி, அந்த மனுஷன் வெட்கப்பட்டு போக வேண்டும். அவருடைய பகையினரெல்லாம் வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறவராகவே இருக்கிறார். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 86 அதிகாரம் 17 வசனம், கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து நீர் என்னை தேற்றுகிறதை என் பகையினர் கண்டு வெட்கப்படும்படி. என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை, நான் சந்தோஷப்படுகிற காரியங்களை எனக்கு முன்பாக என்னை வெட்கப்படும்படியா இருக்கிறவன் என்னை பார்த்து அவன பண்ணுமா? வெட்கப்பட்டு போக வேண்டும். கர்த்தர் அப்படியாய் உன் தலையை வைத்து. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தன் பிள்ளைய தகப்பன் எப்பொழுது தலைகுனி செய்யறது இல்லைங்க. ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுதும் அப்படி எப்படி இருக்கணும்? தலை நிமிர்ந்து செல்ல வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பொழுதும் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை தலைகுனி செய்யறதில்லை. அப்படின்னு சொன்னா, நம்மை படைத்தவர், அவருடைய சாயலாகவே படைத்தவர், அவர் நம்மை வெட்கப்படுத்திடுவாரா? இதுதாங்க ரகசியம், இதுதான் சீக்ரெட். நம்மை வெட்கப்படுத்திடுவாரா? நிச்சயமாகவே வெட்கப்படுத்த மாட்டார். பகையினர் வெட்கப்பட்டு போகும்படியா கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். நினைச்சு பார்க்கணும், போக்கு நினைச்சு பாருங்க. அவன் பாச சொன்னார்ல, இப்படிப்பட்டதான பிரேரணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொரு உறுதியா படிச்சுக்கிட்டா, ஆமென், ஹல்லேலூயா. என் பகையினர் வெட்கப்பட்டு போகும்படியாய் காரியங்களை நீ செய்யாத. எடுத்து வாசிங்க, யோவான் 5 அதிகாரம் 5வது வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷங்களாக வியாதி கொண்ட ஒரு மனுஷன். 6வது வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, படுத்து இருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுத்தமாக வேண்டும் என்று சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆமென், ஹல்லேலூயா. 38 வருஷமா வியாதி, 38 வருஷமா படுத்த படுக்க. அப்போ இது ரகசியமா இருந்திருக்காருமா? இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. படுத்த படுக்கையா இருந்தது. அப்படி இல்ல, வீட்டுல சீக்கிரட்டா கொரோனால படுத்து இருக்கிறவங்க கூட ஊரு ஃபுல்லா டமார் அடிச்சிடறான். 38 வருஷமா அந்த படுத்துட்டு இருக்கானா? எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க அவனை?
எவ்வளவு போய் பார்த்திருப்பாங்க. எடுத்து வாசிங்க 7வது வசனம். அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. தண்ணீர் கலக்கும் பொழுது, தேவதூதன் இந்த தண்ணீரை கலக்கும் பொழுது இந்த குளத்துல கொண்டு போய் செல்வதற்கு எனக்கு ஒருவருமே இல்லை சுவாமி. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் இறங்கி அவன் குணமாகி வீட்டுக்கு சென்றான். இயேசு அவனை நோக்கி, போதும், என்ன சொல்றான்? 38 வருஷமா தேவதூதன் கலக்கும் பொழுது நான் அப்படி எழுவேன், எழுறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் போய் சுகமாக்கிட்டு போயிடுவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 38 வருஷமா ஒருத்தன் தேவதூதன் குளத்தை கலக்கும் பொழுது அப்படி எழுறது போகும்போது பக்கத்துல அப்புறம் பார்த்துருப்பான். நடக்காது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு முடியா? கேட்டிருக்க மாட்டாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு போய் உன்ன சக்சஸ் ஆகலையா? எதுக்கு சர்ச்சுக்கு போற? நீ போய் என்னத கண்ட? ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. என்னத கண்ட சர்ச்சுக்கு போய் அப்படியே இருக்கிற? தேவன் சொல்லுகிற வார்த்தை, உன் பகைஞர் வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி அல்லேலூயா. 38 வருஷமா இப்படிதான் இருக்கிற. 38 வருஷமா இப்படிதான் இருக்கிற. எதுக்கு போற நீ? உன் பகைஞருடைய வார்த்தைகள் உன்னை மனநோவடை செய்யும்படியாகவே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் பகைஞர் வெட்கப்பட்டு போகும்படியாய் எனக்கு தேற்றுதலை சொல்லுங்க ஆண்டவரே. என் பகைஞர் என்னை வெட்கப்படுத்தும்படியாய் ஆறுதலான வார்த்தை கொடுங்க ஆண்டவரே. என் கண்ணீரை துடைக்கும் போது என் பகைஞர் பார்க்கணும், இதை இயேசு கிறிஸ்துவானவர் இவனுக்கு செய்தார் என்று அவங்க சொல்லணுமா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உடைய தலைகளை உயர்த்துகிறவராகவே இருக்கிறார். 38 வருஷமா சொல்றான், அப்பா நான் எழுந்து போகலாம்னு நினைக்கிறேன், என்னால முடியாது. ஆனா எல்லாத்துக்குள்ள வேற ஒருத்தர் சுகமாயிடுவான். இதை பார்த்து என்னை பார்த்து ஏளனமாய் சிரித்த கூட்டங்கள் அநேகம், என் பகைஞர் அதிகம். இன்னைக்கு நல்லாயிடும். ஆமென். இப்ப சரியாயிடும். இதோ இந்த மாசம் சரியாயிடும். இதோ இந்த வருஷம் சரியாயிடும். இப்படியே நாட்கள் ஓடி 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 38 வருஷமா என் வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அடுத்த வருஷம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னாராம். கரங்களை தட்டி அல்லேலூயா. 38 வருஷமா அந்த குலதான இருக்கிறனால மனுஷனை அநேக பார்த்திருப்பாங்க, அநேக ஏளனமாய் பேசியிருப்பாங்க. முடியலையா சர்ச்சுக்கு போனீங்க, சக்சஸ் பண்ணியா? உன் பிரச்சனை அப்படியே தானே இருக்கு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், பகைஞர் வெட்கப்பட்டு போக முடியாம நான் ஒரு தலையை உயர்த்துகிறேன். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. பிரச்சனைகள் எல்லாம் சுத்தமாய் நான் முடிவு தருகிறேன். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. எடுத்து வாசிங்க. அடுத்த வசனம். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவ்வளவு காரியத்தையும் அவனை குறித்து ஏளனமாய் பேசின ஜனங்க பார்த்திருக்க மாட்டாங்களா? இது தனியா நடந்துச்சு அந்த விஷயம். எல்லாம் வெளியரங்கம் தான். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதா ஆசீர்வாதத்தை உன் பகைஞர் பார்ப்பாங்க. அவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்துவார். கையை தட்டி கரங்களை தட்டி அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அப்படியே டெவலப் ஆகி வந்துட்டு இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை அப்படி, என் பிள்ளை அவனுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போக கூடாது. ஆமென். அல்லேலூயா. என் பிள்ளை அவனுக்கு முன்பாக தலை குனிந்து போக கூடாது. அவனுடைய பகைவர் இவனை கண்டு வெட்கப்பட்டு போக வேண்டும். என் பிள்ளை வெட்கப்பட்டு போக கூடாது. ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்ற ஆண்டவரே, என் தலையை நீ உயர்த்துங்க சுவாமி. என் தலையை நீங்க உயர்த்துங்க, வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. இந்த மனுஷன் முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி ஜெபம் பண்ணும்போது அப்படி பண்ணுங்க. வேற சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவன் இப்படி பார்த்து சொல்லிட்டாப்பா, அவனுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகும்படியா செய்யாதீங்க. எடுத்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே அவன் பார்க்கிறான், சுத்தி முத்தி பார்க்கிறான். என்னை வெட்கப்படுத்தும்படியான வார்த்தையை பேசல, எனக்காய் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவரே ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து. கையை தட்டி அல்லேலூயா. 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 அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனார். 10வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இப்ப என்னாச்சு கேட்டா,
சொஸ்தமாயிட்டான். இதுதான் வார்த்தை. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்டது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் போட்டு நல்லா அப்படியே நம்ம மெசேஜ் கொடுக்குறோம். இந்த வார்த்தைகள் எல்லாமே நீங்க கேள்விப்பட்டதுதான். கர்த்தர் குணமாக்குன்னு சொன்னாரு, படிக்க எடுத்துக்கொண்டு நடக்க சொன்னாரு. 38 வருஷமா ஒருத்தர் இருந்தா, அவன் தசகுலத்துல இருந்தா, கர்த்தர் படிக்க எடுத்து நட சொன்னா, அவன் என்ன பண்ணா? படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று பார்க்கிறோம். ஆனா நம்மளுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வசனம், கர்த்தாவே நீ எனக்கு துணை செய்து தேய்ச்சுகிற காரியத்தை என் பகையிலே கண்டு வெட்கப்பட்டு போக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு இந்த மாதம் மூலம் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை. என்னை பகைக்கிறவர்கள், என்னை நிந்திக்கிறவர்கள், எனக்கு விரோதமா பேசுகிறவர்கள் என்னை பார்த்து அவளை வெட்கப்பட்டு போகணும். அவன் படுக்கை எடுத்து கொண்டு போகிறாங்க. 10வது வசனம் அழகா சொல்றது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இப்போ அவனுடைய பகைஞர்கள், அவனுக்கு விரோதமாய் பேசினவர்கள் அவனை பார்த்து குணமாக்கப்பட்டவனை நோக்கி, ஓய்வு நாளா இருக்கிறது, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். ஆமென். இவன் படுத்துட்டு இருக்கும் போதெல்லாம் இவனை பத்தி கரிசனை யாருக்குமே. ஆமென். ஆமென் சொல்லுங்க. கையை மேல தூக்கி சொல்லுங்க. நீ படுத்துட்டு இருக்கும் போதெல்லாம் உன் மேல கரிசனை யாருக்குமே. சொல்றான், அப்பா தேவனுக்கு கிடக்கும் பொழுது இங்க இருந்து கொண்டு போய் செல்வதற்கு ஒருவனும் இல்ல, ஆனால் நீ குணமாக்கிட்டீங்க. இப்ப என்ன குறித்து குறை பேசுவதற்கு அநேகர் வந்திருக்கிறாங்க. கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கையை தட்டி பெற்று கொள்ளுங்க. நீ சும்மா இருக்கும் பொழுது, வியாதியா இருக்கும் பொழுது உன்னை அழைத்துக் கொண்டு பெருசாபுரத்தை செல்லு கொண்டு செல்வதற்கு ஒருவனும் இல்லை, ஆனால் குணமாக்கப்பட்டவுடனே உன்னை குறித்து ஏளனமாய் பேசுகிறதுக்கு அநேக அநேக ஜனங்கள் இந்த உலகத்துல உண்டு, உன்னை நோக்கடிப்பதற்கு. ஆமென். அல்லேலூயா. இதான் வார்த்தை. அப்பா நீர் எனக்கு துணை நிக்கிறீங்க, நீர் எனக்கு தேய்ச்சுகிறத என் பகைஞர் முன்பாய் சுவாமி என் தலையை நீங்க உயர்த்தி. நான் சொல்றாங்க, அவன் படுத்துட்டு இருக்கும் போது அவனுக்காக யாரை பரிந்து பேசுவதற்கு ஒருவரும் இல்லை. நோபடிஸ். ஆண்டவர் அவனை படுக்கை எடுத்துக்கொண்டு நடைன்னு சொன்னா அவன் குணமாயிட்டான். இப்பதான் எல்லாருக்கும் பகைஞர்கள் யாருக்குள்ள போயிடுச்சு. இப்போ 38 வருஷமா இருக்கே, என்ன நீ படுக்கை எடுத்து போறது நியாயம் இல்லையே. ஆமென். அவன் எண்ணம் எப்படிப்பட்டதான எண்ணமா இருக்குது? அவன் படுக்கை எங்கதான் இருந்திருக்கணும்? கையை மேல தூக்கி சொல்லுங்க. அப்ப அவன் எண்ணம் எப்படிதான் இருந்திருக்கும்? உன் படுக்கை எங்கதான் இருக்கணும் கடைசி வரையும்? அவன் எண்ணம் எப்படிப்பட்டதான எண்ணம்? நீ வளரவே கூடாது. பகையினுடைய எண்ணம் எப்படி? எனக்கு 2 கண்ணு போனாலும் நீ இப்படியே இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நீ இப்படியே இருந்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். ஆனா நீ குணமாயிட்டு படுக்கை மட்டும் எடுத்துட்டு போனா என் மனசு அது தாங்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சுகம் இல்லாமல் வியாதியா ஒரு இடத்துல படுத்துட்டு இருந்தா கூப்பிட்டு போய் விட மாட்டாங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுத்தார் என்று சொன்னா கையை மேல தூக்கி என்ன சொல்லுவாங்களா? இது நியாயம் இல்லையே. ஆமென். அல்லேலூயா. என்ன வார்த்தை வருதா? இது உனக்கு நியாயம் அல்ல. என்ன நியாயம்? நீ படுத்த படுக்கையா இருக்கிறது தான் எங்களுக்கு பிடிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஒரு பகையினருக்கு என்ன பிடிக்கும்னா, எப்பா இவன் இப்படியே இருக்கணும், பிரச்சனையிலேயே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? ஏதாவது ஒரு பிரச்சனையிலேயே இருக்கணும். என் பகையினர் வெட்கப்பட்டு போகணும். ஆண்டவரே 38 வருஷம் இல்ல 100 வருஷம் படுத்திருந்தா கூட இவன் தூக்கி போய் நம்ம என்ன பண்ண மாட்டான், விட மாட்டான். அவன் அழகா பேசுற பாருங்க. அவன் குணமாக்கப்பட்ட உடனே அவன் சொல்றாங்க, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு சொல்றது நல்லது இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு குணமாக்கி செல்கிறது எனக்கு மனசு பயங்கர வேதனையா இருக்கு. நீ இப்படியே படுத்துட்டு இருக்கணும். இது நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல. எப்படிங்க? இது ஒண்ணு சரியில்லையே. அல்லேலூயா. கர்த்தர் இந்த தினத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, நீங்க என்னை தேற்றுகிறதானாலும் சரி, என்னை நடத்துகிறதானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவனுக்கு முன்னால செய்யுங்க. ஆண்டவர். ஆமென். கை தூக்கி சொல்லுங்க.
அவனுக்கு முன்னால செய்யுங்க. நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க எந்த இடத்துல உயர்த்தப்பட வேண்டும் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல சொல்லி என்ன பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு விரோதமாக எழும்புகிறதான காரியங்கள், அந்த காரியங்கள் வெட்கப்பட்டு போக வேண்டும். அவன் சொல்லுங்க, என்னை தேற்றுகிறதானாலும், என்னை ஆற்றுகிறதானாலும், என்னை நீ உயர்த்துகிறது ஆனாலும் எல்லாமே எப்படிப்பட்டதான இடமா இருக்கணும், என் பகைவருக்கு முன்பாய் நடக்க வேண்டும், அவர்கள் வெட்கப்பட்டு போக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இதை அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரே அந்த பிள்ளைகளுக்கு செய்தார் என்று நீங்க காட்ட வேண்டும். சுவாமி கையை தட்டி ஹல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமாக, இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் செய்கிறதான காரியங்கள், அவர் சொன்ன வார்த்தை, நான் உன்னை தேற்றுகிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், அதை உன் பகைவர் கண்டு வெட்கப்படும்படியாய் இந்த காரியத்தை நான் செய்ய. எப்படிப்பட்டதான அடையாளம்? நீ படுத்துட்டு இருக்கிறியா, நீ குணமாகவில்லையா, நீ வியாதியா இருக்கிறியா, ஒரு அடையாளத்தை காட்டுறாரு, நீ குணமாவாய், நீ படுக்கை எடுத்துக்கொண்டு செல்வ. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை என் பகைவர் கண்டு வெட்கப்பட வேண்டும். உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த நேரத்திலே கூட கர்த்தாவே உங்களை கூட்டி சேர்த்து சாமி உம்மை துதிக்கும்படியாய் நீர் தந்த கிருபைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் கூட கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே எங்களை கொண்டு வந்து வைத்து சாமி இதோ உமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு கருத்து கிருபைக்காய் கூட கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதோ கர்த்தாவே எங்கள் பகைஞர்கள் என்னை கண்டு கர்த்தாவே வெட்கப்படும்படியாய் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சாமி. அவர்களுக்கு முன்பாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற வார்த்தையிலே சொன்ன அந்த வசனத்தை கர்த்தாவே இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறோம் சாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே ஆதியிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளை வஞ்சித்த போது கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. இதோ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொன்னீரே சாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சாமி. அப்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த பகைஞர் இன்னுமாய் கூட எங்களை வழிதொடர்ந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சாமி. யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ மோசே பிறந்தது முதல் கர்த்தாவே அவன் மரிக்கும் வழியாய் கூட கர்த்தாவே அவனை பின்தொடர்ந்த அந்த சாத்தான் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே. இதோ இந்த கடைசி காலத்திலே கூட கர்த்தாவே எங்களை எப்படி வஞ்சிக்கலாமோ என்று கர்த்தாவே பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தை கர்த்தாவே எங்களுக்கு நினைவூட்டுகிறபடியால் கூட கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இதோ வேத வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது கர்த்தாவே எங்களை கொண்டு போய் அந்த தண்ணீர் கலக்கும் போது விடுகிறதற்கு யாரும் இல்லை என்று அந்த மகன் சொன்ன வார்த்தையை நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறோம் சாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே ஆதியிலே இருந்த கர்த்தாவே எங்களுடைய மூதாதையர்களுக்கு கர்த்தாவே யார் எங்களை விடுதலை ஆக்குவார் என்று தெரியாதபடிக்கு கர்த்தாவே எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருந்த அந்த நேரத்திலே கூட கர்த்தாவே அவர்கள் விடுதலை ஆக்க முடியாதபடிக்கு கர்த்தாவே இதோ கர்த்தாவே பாதாள லோகத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு என் தெய்வமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சுவாமி. பரிதபித்து போன நேரத்திலே கூட கர்த்தாவே எங்களுக்கு நீரே மீட்பர் என்பதை அறிவித்து கர்த்தாவே நீரே நானே உங்களை மீட்க வந்த தேவன் என்று கர்த்தாவே எங்களுக்கு வெளிப்படுத்தி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் பாவத்துக்குள்ளாக வீழ்ந்து போகாதபடிக்கு என் தெய்வமே எங்களை தூக்கி எடுக்க வந்த தேவன் நீரே என்பதை அறிவித்த என் தெய்வமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய பாதப்படியில் வந்து அமர்ந்து நிற்கிறோம் சாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சாமி. இதுபோல அந்த பாவத்தின் மேல் படுத்துக் கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே அந்த பாவத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டு தெரியாதபடிக்கு கர்த்தாவே அதை முதலில் எழுத்து சாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சாமி. இதோ பார்த்துவே அந்த குருடன் கர்த்தாவே இதோ இயேசு வருகிறார் என்று தெரிந்து போது கர்த்தாவே தன் அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து உதறி போட்டு என் தேவனோடு ஓடி கர்த்தாவே அவன் கண்கள் திறக்கப்பட்டது போல என் தெய்வமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் சாமி, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சாமி. நாங்கள் வாய்ப்போட கர்த்தாவே அந்த பாவமான காரியங்களை விட்டு
நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னமாய் பலப்படுத்தும் ஆண்டவரே, இன்னமாய் பலப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் செல்ல வேண்டிய தூரம் அநேகம் என்பதை கர்த்தாவே இந்த நேரத்திலே நினைப்பூட்டி எங்களை பலப்படுத்தினேன் தெய்வமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சாமி. உமக்கு எழுந்து பிரகாசிக்க சாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் சாமி. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் சாமி. நீரே தேவன் என்று அறிக்கையிட்டு கர்த்தாவே, தன்னுடைய பாதங்களை அறிக்கையிட்டு கர்த்தாவே, உடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் சாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சாமி. இந்த நேரத்திலே கூட கர்த்தாவே விசேஷமாய் கூட என் தெய்வமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக கொடுத்திருக்கிற ஊழியக்கார மகனை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் சாமி. இன்னமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் சாமி. இன்னமாய் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே, இன்னமாய் எடுத்து பயன்படுத்தும் கர்த்தாவே. அநேக காரியங்களை கர்த்தாவே எங்களுக்கு வெளிப்படுத்த சாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சாமி. இன்னமாய் எடுத்து பிரகாசிக்க கர்த்தாவே எங்களுடைய கரிகளை கர்த்தாவே, எங்களை சார்ந்திருக்கிற பாவங்களை தூசி தட்டி கர்த்தாவே எங்களை மீண்டுமாய் பிரகாசிக்க செய்யத்தக்கதாய் கூட கர்த்தாவே அந்த மகளை இன்னுமாய் பலப்படுத்த வேண்டுமாய் கூட சாமி. உங்களுடைய கருத்துக்குள்ளாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. மீதியான நேரத்தை நாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், தாங்கி வழி நடத்தும் எல்லா துதிக்கான மகிமையும் என் தேவனும் என் ரட்சகர் மீட்பாளர் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.